வணக்கம். இன்றைக்கி ஊரில் தான் இருக்கோம். எப்போதும் அங்கே டவுன் சைடில் இருக்க வீட்டுக்கு போனாவே எதை எடுத்தாலும் காசு கொடுத்து தான் வாங்கணும். ஆனால் இங்கே இருந்துட்டா எதுவுமே பைசா கொடுத்து வாங்க தேவையில்லை. வெங்காயம் தக்காளி மட்டும் வாங்கினா போதும். இது எல்லாமே நம்ம சுற்றி இருக்க தோட்டத்தில் இருக்கிறதே பறித்து ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கலாம். இயற்கையாகவும் கிடைக்கும். வெண்பூசணி சாறு என்னோடய குரு டெய்லியுமே காலையில் எழுந்தோடனே குடிக்க சொல்லுவாங்க. ஆனால் கடையில் வாங்கி கட் பண்ணி நம்ம குடிக்கிறது அந்த வாசனை எனக்கு பிடிக்கவே இல்லை கொஞ்சம் கூட. ஆனால் இங்கே இயற்கையாக விளைஞ்சிருக்கு இல்லையா, இதை கட் பண்ணி நம்ம ஜூஸ் எடுத்து குடிக்கும்போது டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. பசங்க நாங்கள் 4 பேருமே காலையிலே வெண்பூசணி ஜூஸ் தான் குடித்தோம். அப்படியே தோட்டத்துக்கு வந்தோம். தோட்டத்துக்கு வந்துமே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. தான் லீவு நாட்களில் கொஞ்சம் சரி பண்ணணும் எல்லாத்தையுமே. இப்போ பார்த்திங்கன்னா பலாப்பழம் பழுத்திருந்தால் அந்த வாசனை வரும் இல்லையா, அப்புறமா எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் என்னடா அது கீழே பார்த்தா ஃபுல்லாகவே பலாக்கொட்டையாக கிடந்தது. பார்த்தா அணில் ஏற்கனவே பாதி சாப்பிட்ருக்கு. சரி 3த்தையுமே அறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பலாக்காயுமே அறுத்தாச்சு. பால் கொஞ்சம் நல்லா இறங்கட்டும்னு சொல்லி அப்படியே 3த்தையும் விட்டுட்டு அடுத்து கொத்துக்காய் இருக்கு இல்லையா, அது என்னோடய மோஸ்ட் ஃபேவரேட்டு. அதில் பிரியாணி செய்யலாம். அதுக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் எப்போதும் செய்கிறது பொரியல் தான் செய்வாங்க. செம்மையாக இருக்கும். அதையுமே கொஞ்சம் பெருசாக இருக்கிறதாவே எடுத்துக்கிட்டோம். கொத்துக்காய் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இப்போ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போனால் பால்லாம் இறங்கிடும் சொல்லிவிட்டு அப்படியே நம்ம சாணி தெளித்து போடும் இல்லையா, கட்டுத்தெருவுலேயே வச்சாச்சு. இப்போ கொத்துக்காயை மட்டும் காலையிலே கட் பண்ணுறாங்க. கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு துணியில் தொட்டு தொட்டு தொடச்சி தான் அதை எடுப்பாங்க. இந்த பால் கசிய கட் பண்ணி ஒரு தண்ணி சைடில் வச்சுக்கிட்டு அதில் கை கழுவிட்டு தொடச்சி தான் அதை கட் பண்ணுவாங்க. பெரிய பெரிய கியூப்ஸாக கட் பண்ணி அதை மஞ்சள் உப்பு போட்டு விறகடுப்பில் வேக வச்சு அந்த தண்ணியை வடிச்சிட்டு அது கொஞ்சம் ஆறுனதும் நம்ம அம்மி இருக்கு இல்லையா, அதில் போட்டு நல்லா தட்டிக்கணும். அதை தட்டும்போது அப்படியே தேங்காய் பூ மாதிரி அழகாக வரும். அது அப்படியே வெங்காயம், கடுகு, பச்சை மிளகா எப்படி நம்ம உப்புமா தாளிப்போம்ல அதே போல் தாளித்தா செம்மையாக ரெடி ஆகிடும் இந்த கொத்துக்கறி. டேஸ்ட் பார்த்திங்கன்னா முட்டை மாதிரி இருக்கும். அது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அதோடய ருசி. கிட்டத்தட்ட நான்வெஜ் லவ்வர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இது அப்படியே பிரியாணியில் போட்டாலும் பிரியாணி அப்படியே நான்வெஜ் பிரியாணி மாதிரியே தான் இருக்கும். இதான் அந்த கொத்துக்கறி. பார்க்கவே எப்படி இருக்குது. பசங்களுக்கும் கொடுத்தேன், நானும் ரொம்ப சாப்பிட்டேன். அப்புறம் பலாப்பழம் கீறி வச்சுருந்தாங்க, அதையுமே சாப்பிட்டோம். எத்தனை வசதிகள் இருந்தாலும் எத்தனை காரணங்கள் சொன்னாலும் இங்கே வாழ்கிற வாழ்க்கை மாதிரி வரவே வராது. நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.